தளபதி டைட்டில் இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸோடு என்ஜாய் பண்ணலாம். அதில் வந்து நல்லா ரொமான்டிக்கான சீன்ஸ்லாம் இருக்கும். ப்ளஸ் வந்து ஒரு பார்ட்னரோட எப்படி இருக்கணும், எப்படி அனுசரித்து போகணும், கைண்டாக இருக்கணும், அதெல்லாம் நல்லா சொல்லித்தராங்க. ஸோ அதை வச்சு நம்ம வாழ்க்கையில் நல்லா கற்றுக்கலாம். நம்மளும் மற்றவங்ககிட்ட எப்படி கைண்டாக இருக்கணும் கற்றுக்கலாம். நம்ம ஸ்டைலாக இருந்தார். அவரோட ரோல் அவர் நல்லா ஆக்டிங் பண்ணியிருந்தார். அவர் அழுவும் போது தான் நம்மளுக்கும் அழுவு வரும். அந்த மாதிரி சீன்ஸ்லாம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அர்ஜுன் தாஸ்க்காகவே பார்க்கலாம். அப்புறம் அதித்தி சங்கருக்காகவே பார்க்கலாம். கிளைமேக்ஸ் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரியே இருந்துச்சு. தேட்டரை விட்டு வெளியே வரும்போது சாட்டிஸ்ஃபைடாக வருவோம். ஸோ கிளைமேக்ஸும் வந்து ப்ராப்பரான ஒரு எண்டிங் கொடுத்துருந்தாங்க. ஹாப்பி எண்டிங்காக இருந்துச்சு. ஸோ இட் வாஸ் வெரி ஃபன் அண்ட் என்ஜாயபிள் டு வாட்ச். பிரேக்கப்புக்கு அப்புறம் லைஃப் எப்படி இருக்கும், எப்படி இருக்குது, என்ன இருக்குது அப்படின்றத அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, அர்ஜுன் தாஸ் அதித்தி காம்பினேஷன் அட்டகாசமாக இருந்துச்சு. 3 பேருமே ஆக்சுவலி சூப்பராக இருந்தாங்க. அர்ஜுன் தாஸ் இந்திராணி காம்போவும் சூப்பராக இருந்துச்சு. பட் எனக்கு பர்சனலாக பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா அர்ஜுன் தாஸ் அண்ட் அஞ்சலி 2 பேரோட காம்போ சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் சரி அண்ட் கிளைமேக்ஸில் பயங்கரம் பண்ணிட்டாங்க. எஸ்பெஷலி தட் ட்ரெஸ், அட்டையர், சினிமாட்டோகிராஃபி, அந்த அட்ராக்ஷன் எல்லாமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக் கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். நான் அந்த ஒரு சாங்காக தான், அந்த படப்பட அந்த சாங்காக தான் நான் மெயினாக வந்தேன். நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணல. அது எக்ஸ்பெக்டேஷன்ஸை எனக்கு வந்து ஃபுல்ஃபில் பண்ணிடுச்சு. நிறைய ஆன் க்ரோயிங் கேரக்டர்ஸ்க்கு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. யங் பிட்டிங் கேரக்டர்ஸ்க்கு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. தளபதி டைட்டில் இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் சொல்ல மாட்டேன். நீங்களே வந்து தேட்டரில் வந்து பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஏதோ ஒன்று இருக்குது, ஏதோ ஒன்று குட்டியாக இருக்குது, அது மட்டும்தான் சொல்ல முடியும், சரிங்களா? நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, அட்டகாசமாக இருந்துச்சுங்க. நீங்கள் ஆமாம் எக்ஸெல்லாம் வந்து மெயினாக கூப்பிட்டு வந்து பார்க்கணும். ஏன்னா ஒரு டைலாக்லாம் வரும் பாருங்கள், அது வந்து என் மனசுலேருந்து பேசின மாதிரி இருந்தது, சரிங்களா? ஸோ அதுக்காகவே வந்துட்டு எக்ஸெல்லாம் கூப்பிட்டு வந்து பாருங்கள். என் எக்ஸும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த டைலாக் வந்து உங்களுக்கு தான், ஓகேவா? டைம் அண்ட் ரீச் நம்மளை வந்து சேரும். நம்ம அதுக்கு வெயிட் பண்ண வேண்டி போகிறோம். அவசரப்படாமல் இருக்கணும் எல்லாத்தையும். எல்லாமே அந்த ஃபீல் எங்கேயுமே இல்லை ப்ரோ, பக்காவாக இருக்குது ப்ரோ. எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி திங் விக்னேஷ் ஸ்ரீகாந்த் ப்ரோ பிளான் பண்ணி மூவ் பண்ணியிருக்காரு எல்லாத்தையும். ஒரு மாதிரி அந்த எமோஷன்ஸ் எல்லாமே கலந்து லைக் வந்து எப்படி வந்து பார்க்கணும், அந்த லவ் எமோஷன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது இந்த படத்தில். முக்கியமாக அதித்தியோட அந்த ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி துருன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வரலான்ருக்கேன். இன்னும் எங்கள் அம்மா இப்போ ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். நல்ல படம். படம் வந்து ஒரு லவ் ஸ்டோரி, ரொமான்ஸ் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. படம் நான் மியூசிக் செம்மையாக இருக்குது படத்தில். அர்ஜுன் தாஸ் வழக்கம் போல் சூப்பராக நடிச்சிருக்காரு. ஃபஸ்ட் டைம் அந்த ரொமான்டிக்கில் பார்க்கறது நல்லாயிருக்கு. ஒரு டைம் ஃபஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் செகண்ட் ஹீரோயின் அவங்க வருவாங்க. பட் அதித்தியும் அர்ஜுன் தாஸ் கெமிஸ்ட்ரி சூப்பராக இருக்குது. நல்ல லவ் ஸ்டோரி சூப்பராக இருக்கு. எனக்கு கிளைமேக்ஸ் தான் பிடிச்சது. சாங்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கு. யா பர்ஃபெக்டாக இருக்கு. நல்ல பேர் அதித்தி சங்கர் அண்ட் அர்ஜுன் தாஸ் சூப்பராக இருக்கு. பேர் நல்லா இருக்கு. எல்லாருமே கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஸ்டோரி சூப்பராக இருக்கு. கிளைமேக்ஸ் வந்து எக்ஸ்பெக்டட் தான், பட் சூப்பராக இருக்கு. சம்திங் டிஃப்ரெண்ட். மியூசிக் அண்ட் சாங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. எல்லாரோட ஆக்டிங்குமே நல்லா இருக்குது. எல்லாருமே அவங்களோட ஸ்க்ரீன் ப்ளே நல்லா பண்ணியிருக்காங்க. யா டெபியூட் ஃபிலிம் ரொம்ப சூப்பராக இருக்குது. டேரக்டர் தொடர்ந்து இந்த மாதிரி படம் பண்ணலாம். அவரோட கெமிஸ்ட்ரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹீரோ அண்ட் ஹீரோயின் கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா இருக்குது. மேடமோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கு. ஒரு ஆக்சுவலி என்னென்னா ஹீரோ வந்து ஆக்ஷன் ஃபிலிம் பண்ணி தான் பார்த்துருப்போம். அவரோட கெமிஸ்ட்ரி அண்ட் லவ் இதெல்லாம் வந்து சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்லாயிருக்கும், பார்க்கலாம். எல்லாரும் ஃபேமிலி வந்து பார்க்கலாம். யா லவ்க்கு வந்து சூசைட் முடிவு இல்லை. அண்ட் பாஸ்ட்டோட விட்டுடணும், அதை ப்ரெசென்ட்டுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரு ஃபீல் குட் மூவி. ரொம்ப அழகாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் இந்த மாதிரியான ஒரு மூவிக்கு. அடிதடி வெட்டுக்குத்துன்னு சொல்லிட்டு நிறைய மூவிஸ் இப்போல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. நிறைய பெரிய படங்கள் வர நேரத்தில் இது மாதிரியான ஒரு ஃபீல் குட் மூவி வர்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரீசெண்டான ஃபீல் குட் மூவிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டுருக்கு. புதுசாக வர டேரக்டர்ஸ் எல்லாருமே சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது